பாருங்களேங்க, நம்ம பிரதம மந்திரி மோடி ஐயாவோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னா, நம்ம ராஜாவுக்காண்டி ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா நல்லா இருக்கணும்னா, மோடி ஐயாவுக்காண்டி ஜெபம் பண்ணணும். இந்தியா வல்லரசு ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். அத விட நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேங்க. அவரு என்ன செஞ்சாருன்னு. அவங்க அம்மாவுக்கு வயசாயிருச்சு. ஆனா, அவங்க கால்ல விழுந்து இவரு ஆசீர்வாதம் வாங்குறாருங்க. அவங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளை போலுக்கு இவரு. அந்த பக்கம், இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு, அவங்க அம்மா அவங்களுக்கு காசு எடுத்து குடுக்குறாங்க. அத வாங்கி அவரு பைக்குள்ள வச்சுட்டு சிரிச்சுட்டே போறாருங்க. தாயோட ஆசீர்வாதம் இருந்தா, தான் பிள்ளை எந்த அளவுக்கு உயருவாங்கன்ற உதாரணம் அவர்தாங்க. அதுக்காகவே ஒரு பாட்டு இருக்கும் பாருங்களேன். "தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பாட்டுக்கு உதாரணமே அவர்தாங்க. அப்படி இருக்கும். எத்தன பிள்ளைங்க அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவர் பிரதம மந்திரியா இருந்தாலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு பாருங்க. மேலும் மேலும் அவருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லங்க, அவருக்காண்டி சுதந்திர தினத்துக்கு பாட்டு பாடியிருந்தோம். இத அவருக்காண்டி போடுறோம். அதையும் கேட்டு பாருங்க. அ வாழ்த்துக்கள். சுகந்தர காற்று வீசட்டும் வீசட்டும், சூழ்நிலை எல்லாம் மாறட்டும் மாறட்டும், இந்தியா வளரட்டும் வல்லரசாய் மாறட்டும், நம் இந்தியா வளரட்டும் வல்லரசாய் மாறட்டும். சுகந்தர காற்று வீசட்டும் வீசட்டும், சூழ்நிலை எல்லாம் மாறட்டும் மாறட்டும், இந்தியா வளரட்டும் வல்லரசாய் மாறட்டும், நம் இந்தியா வளரட்டும் வல்லரசாய் மாறட்டும். சிகரத்தில் மணிக்கொடி பறக்கட்டும் பறக்கட்டும், உலகமே பார்த்து புகழட்டும் புகழட்டும். சிகரத்தில் மணிக்கொடி பறக்கட்டும் பறக்கட்டும், உலகமே பார்த்து புகழட்டும் புகழட்டும். வானம் வரை உயரட்டும், இந்தியா வல்லரசாய் மாறட்டும். புகழ் வானம் வரை உயரட்டும், இந்தியா வல்லரசாய் மாறட்டும். அருள் செய்யும் ஆண்டவா, தேசத்தில் அருள் மழை பொழியவா. இன்றே அருள் செய்யும் ஆண்டவா, தேசத்தில் அருள் மழை பொழி